பிரைஸ் பீ டு காட். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்களை அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை விளை காரியமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை விளையில் உண்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும், நீர் செய்த நன்மைகளை சாட்சியாக சொல்லி உங்களுடைய நாமத்தை கர்த்தர் மகிமைப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீர்களாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். உயிர் வாழ எதை உண்போம், உடல் மூட எதை உடுப்போம். உயிர் வாழ எதை உண்போம், உடல் மூட எதை உடுப்போம் என்றே கவலைப்படல் வேண்டாம். உணவை விட உயிரும், உடையை விட உடலும் உயர்ந்தவை அல்லவா. வானத்து பறவையை பாருங்கள், அவை விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, கை சேர்த்து வைப்பதும் இல்லை. கர்த்தரே காக்கின்றார், கர்த்தரே காக்கின்றார். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். பிரியமானவர்களே, எடுக்கலாம் மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, மெய்தேவனை, அதாவது படைத்தவரை அறியாமல் தாங்களே தங்கள் கைகளினால் உண்டாக்கி கொண்ட சொரூபங்களை வணங்கி சுயபக்தியால் அழைப்பவர்கள் அஞ்ஞானிகள் என்று பெயர். எல்லாவற்றையும் ஆராய்ச்சி செய்பவர்கள் விஞ்ஞானிகள். இந்த ரெண்டு கூட்டத்தாருடைய கவலைகளுக்கும் காரியங்களுக்கும் முயற்சிகளுக்கும் முடிவே கிடையாது. ஆனால் நாம் யார் தெரியுமா? நம்மை படைத்து நம்மை தெரிந்து கொண்டு நம்மை நீதிமான்களாக்கி பரலோகம் கொண்டு செல்லுகிற வரையிலே அனுதினமும் நம்மை கர்த்தர் காத்து வழிநடத்துவதால் நாம் தான் மெய்யான தெய்வம் யார் என்பதை அறிந்து ஏற்றுக்கொண்ட மெஞ்ஞானிகள். எனவே நாம் நம்முடைய அனுதின தேவைகளுக்காக கூட கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு பாடின பிரகாரமாக உயிர் வாழ எதை உண்போம், உடல் மூட எதை உடுப்போம் என்று கவலைப்பட வேண்டாம் என்று கர்த்தர் அறிந்திருப்பதினாலே, நமக்கு என்னென்ன தேவைகள் என்பதை நம்மை உண்டாக்கினவர் இருந்திருப்பதினாலே அனுதினமும் அவைகளை தந்து நம்மை அவர் போஷித்து நடத்துவார் என்பது நிச்சயமே. இந்த வசனத்துக்கு சாட்சியாக ஊழியத்தின் பாதையிலே, அதாவது பம்பாய்க்கு நாங்கள் போய்கொண்டிருந்த வேளையிலே நடந்த ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை இந்த நாள் நாம் சாட்சியாக கேட்போமா? கர்த்தர் தாமே இந்த சாட்சியின் மூலமாக மகிமைப்படுவாராக. தேவனுடைய பெரிதான கிருபையினாலே அரவாணிகள் மத்தியவே பம்பாயில் ஊழியம் ஆரம்பமான போது ஒவ்வொரு மாதமும் நாங்கள் வர வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். எனவே நாங்களும் தவறாமல் மறக்காமல் ஒவ்வொரு மாதமும் இங்கிருந்து அவர்களை பார்ப்பதற்காக போய் கொண்டிருந்தோம். ஆனால் காலையிலே 7:10 ஒரு ட்ரெயின் இருக்கும். அந்த 7:10 ட்ரெயின் ஏறினால் மறுநாள் காலையிலே 7 மணிக்கு போய் அந்த இடத்துல சேர்ந்து விடும். என்ன செய்யறதுன்னு தெரியாமல், ஏன்னா புறப்பட்டு போக வேண்டும். வழியிலே உணவுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். காலையிலேருந்து மறுநாள் காலை வரையில் சரியான உணவு இல்லாமல் இருக்கும். வழியில் இருக்கிற காரியங்கள் ஒன்று இருந்ததுனால என்ன செய்யலாம் என்று நானும் என் கூட இருந்த தம்பியும் பேசி கொண்டிருந்த விடையிலே கர்த்தர் ஒரு காரியத்தை செய்தார். எங்கள் சபையிலே இருந்த சந்திரா பாக்கியவதி என்ற ஒரு சகோதரனிடத்தில் வந்து ஒரு காரியத்தை சொன்னார். பாஸ்டர், அடுத்த மாதத்துலேருந்து தொடர்ந்து அரவாணிகள் ஊழியத்துக்கு போவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் அப்படின்னு. அப்போ நீ எத்தனை மணிக்கு உங்களுக்கு ட்ரெயின் அப்படின்னு கேட்டாங்க. எங்களுக்கு 7 மணிக்கு ட்ரெயின் சிஸ்டர் அப்படின்னா. அப்போ நீங்கள் ஒன்று செய்யுங்க, 6 மணிக்கே, அதாவது இங்கே பெருமாள் பெட்டு என்று சொல்லக்கூடிய சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு சற்று அருகாமல் இருக்கிற ஒரு இடத்துல தான் உங்களுடைய வீடு. நீங்கள் காலையில் 6 மணிக்கு வந்து நாங்கள்
உங்களுக்கு சாப்பாடு கட்டி வச்சுருவோம், நீங்கள் அதை எடுத்துக்கிட்டு போயிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் நினச்சது எப்படி உங்களால் முடியும், காலையில் 6 மணிக்கு சாப்பாடு கட்டணும்னு, அவ்வளோ காலையில் இருந்து 4 மணிக்கெல்லாம் என்ன செய்வாங்களோ தெரியலன்னு சொல்லிட்டு, சரி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஆட்டோ எடுத்துக்கிட்டு சென்ட்ரலுக்கு போகிற வழியில் சூளைக்கு கொஞ்சம் முன்னால் அவங்க வீடு, அந்த இடத்துல நின்ன உடனே காலையில் 6 மணிக்கு அவங்க 3 பேரும், அவங்க 3 சகோதரிகள் இருந்தாங்க, ஒரு மகள் வாசலில் நிற்பாங்க. அவங்க கொடுத்துருந்த பெரிய பேக் ஒன்று கொடுப்பாங்க. அந்த பெரிய பேக் எடுத்துக்கிட்டு நாங்கள் போயிடுவோம். உள்ளே போய் அங்கே போய் காலையில் டிஃபனுக்கு சாப்பிட்றதுக்காக 7 மணிக்கே கிளம்பி போனதுக்கப்புறம் 9 மணிக்கு சாப்பிட்லான்னு முதல் நாள் அவங்க கொடுத்த அந்த பேக் ஆராய பார்த்து ஆரம்பித்தா பயங்கர, அதாவது பயமாக போயிடுச்சு. அவங்க கட்டிட்டு இருந்ததை பார்க்கும் பொழுது, அதாவது 3 வகையான சாதங்கள், பிரியாணி ஒரு 2 பாக்கெட், எலுமிச்சை சாதம் 2 பாக்கெட், தயிர் சாதம் 2 பாக்கெட்டில் வச்சு அது கூட ஒரு 4 ஸ்பூன்க, அதாவது பிளாஸ்டிக் ஸ்பூன்ஸுங்க, அதுக்கு வேண்டிய கை துடைக்க துணிகள் வச்சுருந்தாங்க. காலையில் டிஃபன் சாப்பிட்றதுக்கு இட்லி, சப்பாத்தி தனித்தனியாக பொட்டலங்கள் கட்டப்பட்டிருந்தது. கொஞ்சம் பழங்கள், கொஞ்சம் சிப்ஸு, 2 தண்ணி பாட்டில். அது மட்டும் இல்லாமல் அந்த சிப்ஸ் பாக்கெட்டை பிரிக்கும் போது கூட்டிடக்கூடாதுன்றதுக்காக ஒரு சின்ன கத்திரிக்கோல், ஒரு கை துடைக்க துணிகள், எல்லாம் இதெல்லாம் வச்சு ஒரு பெரிய மூட்டையாக கொடுத்துருந்தாங்க. அதை எடுத்து நாங்கள் எல்லாத்தையும் கீழே வைக்கும்போது அங்கே பக்கத்தில் இருந்த என் கூட இந்த சக பிரயாணிகள் ஒருத்தர் என்னை பார்த்து கேட்டார், சார் இது அப்படியே கேன்டீன்ல வந்து உங்களுக்கு வருதா அப்படின்னாரு. நான் சொன்னேன், இல்லைங்க, நாங்கள் எங்களுடைய மினிஸ்ட்ரிக்காக போயிட்டுருக்குறோம். அப்படி போகும்போது ஒருத்தர் ஆண்டவர்கிட்ட பொருத்தனை பண்ணிக்கிட்டு எங்களுக்கு இதை செய்து கொடுக்குறாங்க அப்படின்னு. இந்த ஒரு தடவையா அப்படின்னாங்க. அது எங்களுக்கு தெரியாது சார் அப்படின்னு சொல்லிட்டு, இதான் முதல் தடவை கொடுக்குறாங்க. இல்லை ஏதோ கேன்டீன்லேருந்து அப்படியே எல்லாம் வாங்கிட்டு வரீங்க போதுக்குது அப்படின்னு. இங்கே நாங்கள் சாப்பிட ஆரம்பித்தோம். மறுநாள் காலையில் போய் சேருகிற வரையில், இரவு முடிகிற வரையில் வாழைப்பழத்தை வந்து எல்லாம் அதை உள்ள வச்சு கொடுத்துருந்தாங்க. அந்த ஒரு நாள் தடவை மாத்திரம் எனக்கு அருமையானவர்களே, நாங்கள் எத்தனை வருடம் அங்கே பம்பாயில் போய் நாங்கள் ஊழியம் செய்தோமோ அத்தனை வருடம் ஒவ்வொரு மாதமும் எத்தனை வகையான உணவு ஐட்டம்ஸ் அதில் கட்டி வச்சு கத்தனோட அந்த நாளிலே ஆண்டவர் எவ்வளவோ பெரியது என்பதை அந்த சகோதர குடும்பத்தாருடைய செய்களின் மூலமாக இன்றைக்கு வாசித்த பிரகாரமாய் காண கர்த்தர் கிருபை செய்தார். எனக்கு அருமையானவர்களே, நாம் இதை குறித்தும் கவலைப்பட வேண்டியதில்லை. ஆகாயத்து பறவைகள் அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்கள் சேர்த்து வைத்து சாப்பிடுகிறதும் இல்லை என்று பாடினோம். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இன்னும் அவருடைய பணிக்காக இறங்கி காரியம் செய்யும் போது கர்த்தருக்கு என்ன தேவை என்பதை அறிந்து அதை கொடுத்து அந்த ஊழியத்தை மிக கிருபையாய் சந்தோஷமாய் நாங்கள் எந்த சின்ன மனக்கவலை கூட இல்லாமல் செய்ய கர்த்தர்களுக்கு உதவி செய்தார். கர்த்தர் இந்த சாட்சியின் மூலமாய் மகிமைப்படுவாராக. நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான விளக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஊழியத்தின் பாதையிலே ஒரு சின்ன கூட ஒரு குறை இல்லாமல் எங்களை காத்து வழி நடத்தினீரே, உமக்கு நன்றி ராஜா. இந்த ஊழியம் வளர கர்த்தர் உதவி செய்தீர், உமக்கு நன்றி. தொடர்ந்து கர்த்தாவே இந்த ஊழியமாய்க்கு நாங்கள் போய் அந்த ஊழியம் செய்த நாட்கள் வரையிலே அந்த ஊழியத்தை தொடர்ந்து நீரே நடத்தி அதனுடைய எல்லா வகையான தேவைகளையும் கர்த்தர் சந்தித்ததற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தாவே ஊழியத்தின் பாதையில் இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் நீர் காத்து வழி நடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.